பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது காங்கிரஸ் திமுகவிற்கு வெறும் அரசியல் முழக்கம். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசுக்கோ தேசத்தின் வளர்ச்சிக்கான முதன்மை கொள்கை. பெண்களின் கண்ணியத்தை காக்க தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் கழிப்பறைகள் கட்டப்பட்டன. உஜ்வாலா யோஜனா மூலம் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டு பெண்களின் ஆரோக்கியம் கண்ணியம் காக்கப்பட்டது. முத்தலாக் தடை சட்டம் மூலம் இஸ்லாமிய சகோதரிகளின் கண்ணியமும் நிலைநிறுத்தப்பட்டது. பொருளாதார ரீதியாக பெண்களை முன்னேற்ற முத்ரா, தீனதயாள், அந்தியோதயா ஆகிய திட்டங்கள் மூலம் கடனுதவிகள். பெண் குழந்தைகளின் வளமான எதிர்காலத்திற்கு சுகன்யா சம்ருத்தி யோஜனா, தாய்மார்களுக்கு மாத்ருவந்தனா யோஜனா என தாய்மார்களின் வாழ்வில் மாபெரும் புரட்சியை மத்திய பாஜக அரசு செய்துள்ளது. இப்படி சமூக பொருளாதார புரட்சியை தொடர்ந்து பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் அளிக்க 33% சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக அரசு. ஆனால் வாரிசு அரசியலில் வேரொன்றி போன திமுக காங்கிரஸ் கூட்டணியினர் இந்த மசோதா நிறைவேறினால் தங்கள் வாரிசுகளின் வாய்ப்பு பறிபோகும் என்கிற பயத்தில் இந்த மசோதாவை தோற்கடித்தார்கள். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்தவர்களை நமது சகோதரிகள் தாய்மார்கள் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும்.